السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். சமீபமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் குறித்து நாம் பேசி வருகிறோம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். அவர்கள் 25வது வயது என்று நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து திருமணம் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள், குடும்ப வாழ்க்கையை எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து நாம் பார்த்தோம். இப்போது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்பியல்புகள் குறித்து சில விஷயங்களை நாம் பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய வம்சம் முதலில் நாம் தெரியணும். கதீஜா பின்த் குவைலித் இப்னு அஸத் இப்னு அப்துல் உஸ்ஸா இப்னு குஸை இப்னு கிலாப். கிலாபுடைய மகன் குஸை, அவருடைய மகன் அப்துல் உஸ்ஸா, அவருடைய மகன் அஸது, அவருடைய மகன், அதாவது கிலாபுடைய மகன் குஸை, குஸையுடைய மகன் அப்துல் உஸ்ஸா, அவருடைய மகன் அஸது, அவருடைய மகன் குவைலித். அந்த குவைலித் என்பவருக்கு பிறந்தவர் தான் யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கதீஜாவுடைய தந்தையின் பெயர் குவைலித். குவைலித் அவர்களுடைய அந்த வம்சத்திலே குஸை என்பவரை நாம் பார்த்தோம். அந்த கதீஜாவுடைய பாட்டனார்களில் குஸை என்பவரை நாம் பார்த்தோம். இந்த குஸை என்பவர் யார் என்றால், இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது பாட்டனார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரம்பரையோடு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பரம்பரையும் இணைகிறது. ரெண்டு பேருமே ஒரே பரம்பரை. அந்த குஸையுடைய அந்த 5வது பாட்டனாரிலிருந்து அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வம்சம் ஆரம்பமாகுது. அந்த குஸைக்கு முன்னாடி வரவங்க சில பேர் என்னன்னா, அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார்கள். அப்துல் முத்தலிப், அதுக்கடுத்து அவருடைய தந்தை ஹாஷிம் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இதுல 5வது தலைமுறை குஸை. இந்த குஸை யார் என்றால், நாம் ஏற்கனவே பெருமானாருடைய வரலாற்றை பார்த்திருக்கிறோம். அதாவது காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் கட்டப்பட்ட போது அங்கே காபத்துல்லாவிலே ஆள் நடமாட்டமே இல்லை. அந்த மக்கா மாநகரத்திலே ஆள் நடமாட்டமே இல்லை. தன்னுடைய குடும்பத்தை தான் முதலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடியமர்த்தினார்கள். ஹாஜரா அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குடியமர்த்தினார்கள். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஜம்ஸம் நீர் வந்தது அவரின் காலடியில். எப்போது நீர் வந்ததோ அங்கே பறவைகள் பறக்க ஆரம்பித்தது. பறவைகள் பறக்க ஆரம்பித்ததை பார்த்த ஜுருகும் என்கிற அந்த நாடோடி கூட்டத்தினர்கள் அங்கே குடியேறினார்கள். அந்த ஜுருகும் கிளையில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்தார் என்று நாம் பார்த்தோம். அந்த ஜுருகும் கூட்டத்தாருடைய அவர்களுடைய வழிதான் குறைஷிகள். அவருடைய அந்த பரம்பரை தான் குறைஷி என்று சொல்லப்படுவது. அந்த குறைஷிகள் கட்டுப்பாட்டுல தான் காபத்துல்லா இருந்தது. அந்த ஜுருகும் கூட்டத்தாருடைய கட்டுப்பாட்டுல தான் காபத்துல்லா இருந்தது. ரொம்ப வருடங்களாக இருந்தது. அதுல பனு குஸா என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தார்கள் அவர்களோடு போர் செய்து காபத்துல்லாவை கைப்பற்றிக் கொண்டார்கள். காபத்துல்லாவை அவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள். அந்த ஜுரும் கூட்டத்தினர்கள் அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டார். அவர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே காபத்துல்லா இருக்கிறது. அந்த பனு குஸா கூட்டத்தார்கள் தான் காபத்துல்லாவுக்குள் சிலையை கொண்டு வந்து வைத்தார். காபத்துல்லாவுக்குள் சிலை வடிவாக வர ஆரம்பித்தது அவர்களுடைய காலத்தில் தான். அந்த பனு குஸாவுக்கு சிலையை கொண்டு வந்து வைத்தார்கள் என்று பெருமானார் வரலாற்றில் நாம் பார்த்தோம். ஒரு நினைவுக்காக இதை சொல்கிறேன். இப்படி இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது பாட்டனாராகிய குஸை அவர்கள் தான் காபத்துல்லாவை திரும்ப
மீட்டெடுக்கிறார்கள். அவர்களோடு போர் செய்யவில்லை, போர் செய்யாமலேயே அந்த காபத்துல்லாவை அவர்கள் திரும்ப மீட்டெடுத்து விட்டார்கள் என்று பெருமானார் வரலாற்றிலே பார்த்தோன்னு அந்த 5வது பாட்டனார் குசையினுடைய அந்த பரம்பரையில் தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வருகிறார்கள். அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தையின் பெயர் குவைலி. அடுத்து அவருடைய தாயாரின் பெயர் ஃபாத்திமா பின்த் ஜாயிதா இப்னுல் அஸம். ஃபாத்திமா பின்த் ஜாயிதா இப்னுல் அஸம் மின் பனி ஆமிர் இப்னுல் லுஹை. ஆமிர் இப்னுல் லுஹை என்ற பரம்பரையில் ஃபாத்திமா அவர்களுடைய தந்தை பெயர் ஜாயித் இப்னுல் அஸம். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆக தந்தையின் பெயர் குவைலி, தாயாரின் பெயர் ஃபாத்திமா என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பரம்பரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையும் அந்த குசையில் இருந்து அதற்கப்புறம் திரும்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஒரே பரம்பரை தான். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பரம்பரையும் பெருமானாருடைய பரம்பரையும் அந்த குசையிலிருந்து கதீஜாவுடைய பரம்பரை ஆரம்பமாகிறது. பெருமானாருடைய ஒரு வம்சாவளி எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போகிறதோ, அதிலிருந்து எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறதோ அந்த பரம்பரையும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பரம்பரையும் ஒன்றுதான் என்று நாம் விளங்கலாம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்த போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயது. அவர்கள் ஏற்கனவே 2 திருமணங்களை செய்து அந்த கணவனை இழந்த பெண்மணி, விதவை பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பிடிக்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயது. 25 வயதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பிடிக்கிறார். இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்போது பிறந்தார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை அந்த அப்ரஹா என்கிற அரசன் யானைப்படையோடு வந்து அழிக்க வந்த அந்த வருஷத்தில் அல்லாஹ் அபாபில் பறவைகளை கொண்டு அந்த யானைப்படையை அழித்தான். அந்த நிகழ்வு நடைபெற்றதை அல்லாஹ் குறிப்பிடுகிற போது குர்ஆனிலே அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானைப்படையை அல்லாஹ் என்ன செய்தான் என்று நபி நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். அப்போ தாயாரின் கர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் அந்த சம்பவம் நடக்கிற போது. இது நாம் அன்னைக்கே சொன்னோம், குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வெளியில் இருப்பதை உணர்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் நாம் சொன்னோம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது அந்த யானை படை அல்லாஹ் தஆலா அழித்தொழித்தானே, காபத்துல்லாவை அழிக்க வந்த யானை படையை அழிக்க வந்த அந்த வருடம் ஆமுல் ஃபீல் என்று சொல்றாங்க, யானை வருடம். அப்போது வருடங்கள் எல்லாம் குறிப்பில்லை, ஒரு சம்பவம் நடக்கிற போது அந்த சம்பவத்தை வைத்து அந்த வருடத்தை சொல்லுவார். அந்த நிகழ்வு நடப்பதற்கு 15 வருடத்திற்கு முன்னால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார். அந்த யானை வருடத்தில் நிகழ்வு நடப்பதற்கு 15 வருடங்களுக்கு முன்னால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கரம்பிடித்து அவர்களோடு அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாரிசுகள் கிட்டியது. அதை பற்றி பார்க்கிறேன். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்பு இயல்பு என்னவென்றால் அவ்வளவு மன் ஆமன பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினன் நிசாஇ பல் அவ்வளவு மன் ஆமன பிஹி அலல் இத்லாகி வகானத் அவ்வளவு மன் இஸ்தமஅ இலல் வஹி இல் இலாஹி மின் ஃபமின் நபியில் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் உலகத்தில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர். இந்த உலகத்தில் முதலாக இஸ்லாத்தை ஏற்ற பெருமை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையே சாரும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகையிலே அந்த வகையை பெற்றுவிட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்று சொல்லப்படுகிற திருக்குர்ஆனின் 5 வசனங்களை
கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கேட்டு நபித்துவ பட்டத்தை பெற்றுக்கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கிக் கொண்டே வந்து முதலாக சொன்னது மனைவி ஹதீஜாவிடம் தான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது அந்த வகிய முதல் பெருமானாருடைய வாயிலிருந்து கேட்ட பெருமை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சாரும். குர்ஆனுடைய வசனங்களை முதலாக கேட்ட பெருமை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே தான் சாரும். பெண்களில் மாத்திரமல்ல முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் என்ற பெருமை, முதலிலேயே இஸ்லாத்தை ஏற்றவர் என்ற பெருமை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே தான் சாரும். நாம் யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கிக் கொண்டே வந்தார்கள். ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு மரணம் வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன் என்று நடுங்கிக் கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வீட்டில் இருக்கிற எல்லா போர்வைகளையும் போர்த்தி விட்டும் பெருமானாரின் நடுக்கம் குறையவில்லை, நடுக்கம் அடங்கவில்லை. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது மடியிலே படுக்க வைத்து ஆறுதல் சொன்னார். அல்லாஹ் தஆலா ஏன் இவ்வளவு வயது மூத்த ஒரு பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக தேர்வு செய்தார் என்பது இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது. வேறு எந்த பெண்மணியாக இருந்தாலும் இந்த ஊர்லயே இருக்க வேணாங்க, போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரை ஆறுதல் படுத்தி சொன்ன வார்த்தை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. லா வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டார் என்ற ஆறுதல் வார்த்தைகள் சொன்னார். இன்னக்க, நீங்கள் லதஹ்மிலுல் கல்ல வதுஈனு அலா நவாயிபில் ஹக், நீங்கள் கஷ்டப்படுவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், கஷ்டப்பட்டு அவர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறீர்கள். அப்படி இருக்க அல்லாஹ் தஆலா உங்களை எப்படி கேவலப்படுத்துவான், நீங்கள் ஒருபோதும் கலங்காதீர்கள் என்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் சொன்னார். வேறு எந்த மனைவி, சிறுவயது மனைவிகள் யாரை தேர்வு செய்திருந்தாலும் இந்த வார்த்தை வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வயது மூத்த அந்த பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக தேர்ந்தெடுத்ததின் ரகசியம் அப்போது வெளிப்படுகிறது. ஆக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். முதலில் குர்ஆனிய வசனங்களை தன்னுடைய காதால், பெருமானாரின் வாயிலிருந்து தன்னுடைய காதால் கேட்ட பெருமைக்கு சொந்தக்காரர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா அடையலாம். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.